Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி டேட்ஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 25லேருந்து ஒரு 30 பீசஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற சீடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கப்பு டேட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சீடையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்ஸை ஃபுல்லாக நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல டேட்ஸ் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம ட்ரை ஃப்ரூட் பவுடர், நான் ஏற்கனவே அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரோட்டீன் ரிச் பவுடர்னு. அந்த பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டேட்ஸ் பால்ஸு. நம்ம இதோட இந்த நட்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையால் மசிச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோல் ஆகிடுச்சு. இதை ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டேட்ஸை பால்ஸாக ரெடி பண்ணிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்ல குட்டி குட்டியாக உருட்டி பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேட்ஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்காக நான் ட்ரை கோகனட் பவுடர், அதுவும் சாக்லேட் வெர்மிcelli, இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. அதோட ஒரு ரோஸ்டடு வெள்ளை எள்ளு, இது 3த்துலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸ் பால்ஸை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும், ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. டேட்ஸோட இது நல்லா கோட் ஆகிடும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி கொடுக்கும்போது. இப்போ வெள்ளை எள்ளுலையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல கோட்டாக இருக்குது. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வே ஆன் பண்ண வேண்டாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். நோ சுகர், நோ மைதா, ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியான ஸ்வீட் இது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் கிஃப்ட் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கொண்டு போய் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேட்ஸ் பால்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு இதை நீங்கள் கிஃப்ட் பாக்ஸாகவும் தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.